மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மஞ்சள் தான் இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட ப்ராசஸிங் தான் ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைக்குமே அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் நான் உங்களுக்காக பதிவில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வழக்கம் போல் மஞ்சள் பார்த்திங்கன்னா எடுத்து நாம் ட்ரம்மில் போட்டு வேக வச்சுட்டு மஞ்சள் வேக வைக்கிற வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வீடியோவில் வந்து மஞ்சள் எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே நான் போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த பிக்கோடு தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இப்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நல்லாவே வெந்துடுச்சு. வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப மூக்க துடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் இருந்த குச்சியை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம போத்தி இருந்த சாக்கை வந்து எடுத்துட்டோம். இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இந்த கொப்பரையை எப்படி எடுப்பாங்கன்னு. இந்த மாதிரி குச்சி அந்த அந்த ஹேங்கிங் வந்து மாட்டி தான் நாம் அந்த கொப்பரையை தூக்கி அப்படியே நாம் போர் பண்ண போகிறோம். ஆனால் தூக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு நண்பர்களே. ஒரு வாட்டி அம்மா இல்லை, ஒரு சைடில் நானும் ஒரு சைடில் அவரும் தான் தூக்குனாங்க. என்னால் தூக்கவே முடியல. பட் என்னால் முடியாட்டியுமே நான் கஷ்டப்பட்டு தூக்கி அதை போர் பண்ணினேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்தனால நானும் அம்மாவும் தான் பிடிச்சிருந்தோம். ஜென்ஸ் எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதனால் ஒரு சைடு அவருக்கு மட்டும் விட்டுட்டேன். இதை தூக்கும் போதுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெயிட் அதிகமானோடனே நம்ம கால் வந்து நடுங்க ஆரம்பிக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த அடுப்புக்குள்ளாலேயே நம்ம கால் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும், அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். கேர்ஃபுல்லாக தான் இதை நம்ம பண்ணணும். எனக்கு ஆனால் தூக்குற வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக இருந்துச்சு. இப்போ தூக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கடகடன்னு தண்ணி கொண்டு வந்து ஊற்றிடணும். ஏன்னா கொப்பரை வந்து ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம உடனே வச்சுட்டு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் மெதுவாக கொண்டு வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த கொப்பரை வந்து ரொம்ப ஹீட் ஏறி என்ன சொல்லுவாங்கன்னா விரிசல் விட்டுரும்னு சொல்லுவாங்க. அதனால் கடகடன்னு இருக்கிற ஒரு குடத்தில் இருந்த தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு மஞ்சள்லாம் எப்பயும் போல் கொட்டி அதை ஃபுல்லாக பரவலாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பொறுமையாக தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அடியில் வந்து தண்ணி ஏற்கனவே இருக்குது. ஸோ பொறுமையாக கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் கொட்டி வச்சுருக்கிற இடத்துலேருந்து எல்லா மஞ்சளையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கொப்பரைக்கு கரெக்டான தகுந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக நிரப்பி வைக்கிறாங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சு, தண்ணி பத்தலை. தண்ணி எடுக்க போயிருந்த குமிஞ்சு தண்ணி எடுக்க போனதில் தலையில் என்னமோ குப்பை மாட்டி இருந்துச்சாட்டம் இருக்குது. அதை பார்த்து 2 பேருமே என்ன ஃபன் பண்ணி போக் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே சாணி வந்து போர் பண்ணி ஊற்றிட்டாங்க. இந்த சாணி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சளுக்கு மெயினாக கலர் கொடுக்குற ஒரு இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்லலான்னு இந்த சாணி தண்ணி தான். மெயினாக நம்ம வந்து சாணி தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. நாங்கள் 2 மக்கு தான் ஊற்றுறோம். கலருக்காக தான் இதை கண்டிப்பாக நாங்கள் ஊற்றுறதே. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி திருப்பியும் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேஸ் வந்து லீவ் போட்டிருந்தேன். நான் காலேஜ்லேயே சொல்லி லீவ் சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா தூக்குறதுக்கு எப்பயுமே கண்டிப்பாக 2 பேர் ஒரு சைடு தேவைப்படும். ஒருத்தரால் பண்ண முடியாது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான், அம்மாவால் தனியாக தூக்க முடியாது. நான் ஒருத்தி இருந்தால் தான் ஒரு சைடில் 2 பேரும் சேர்ந்துமே தூக்க முடியும். அதனால் லீவ் சொல்லியிருந்தேன் காலேஜில் லீவ் சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டிருந்தாங்க என்கிட்ட, என்னதுக்கா மஞ்சள் வேக வைக்க போறியா, நீ இவ்வளோ இந்த வேலையெல்லாம் செய்வியா, இங்கே இருக்கிற வேலையே இவ்வளோ அதிகமாக இருக்குது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை வந்து ரொம்ப இதாக பேசுனாங்க. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இது எல்லாமே நான் வந்து எங்கள் மாமியார்கிட்ட இருந்தால் தான் நானும் இவங்களும் கற்றுக்கிட்டோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வீட்டில் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க எல்லாருமே இந்த காடு தான் வச்சுருக்காங்க, இந்த இது தான் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு நாம் ஒரு இதை எடுத்தோம், ஒரு அடசல் எடுத்தோம்ல நண்பர்களே, அதை வந்து இந்த சைடு நாங்கள் கொட்டி விட்டுட்டோம். சூடாக கை வைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் பரவலாக கொட்டி விட்டுட்டு விரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஆறி போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கிரேட் பக்கெட்டில் வச்சு அவருக்கு தூக்கி விடுற வேலை தான். இப்போ அடுத்த கொப்பரை வேகுங்காட்டி இதை நாம் வந்து எம்டி பண்ணி ஆகணும். அப்போ தான் அடுத்தது நம்ம வேகும்போது கொட்டுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும்.
கொட்டுறது அதாவது ஆக்சுவலாக இது எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு பாத்திரத்தில் எடுத்தோன்னா ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு இருக்கணும். அதே நம்ம ஒரு முறம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாகவே முடியும். அவங்க கொட்டிட்டு வரங்காட்டியே நான் இதை வந்து ஒவ்வொரு பக்கெட்டுமே சீக்கிரம் நெப்பி ஆகணும். என் கூட என்னோட குட்டி பொண்ணும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டா. எங்கள் வீட்டு குட்டி பொண்ணுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். மெயினாக அவங்க அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா அவள் எப்பயுமே அவங்க அப்பாவை கவர் பண்ணுறதுக்காக வருவா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ் வந்து யார் அப்பாவோட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னோட பையன் அப்படி கிடையாது, அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சமாக ஷேக் ஆகிட்டே இருக்கும். சாரி நண்பர்களே, அவனுக்கு வீடியோ எடுக்க தெரியல. பட் எனக்கு வீடியோ எடுக்கிற ஒரே ஒரு வீடியோ பார்ட்னர் யாருன்னா என்னோட பையன் மட்டும்தான். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க வரங்காட்டியும் நான் கடக்கடன்னு இதெல்லாமே நிரப்பி ஆகணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் அள்ளி கொடுக்குற மஞ்சள் எல்லாமே இங்கே தான் அவங்க கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் கொட்டின மஞ்சளுக்கும் இப்போ கொட்டியிருக்க மஞ்சளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1 வீக்காகவே நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். நைட்டு வரைக்குமே இந்த வேலை தான் எங்களுக்கு போகும். எல்லாருமே தூங்கிடுவாங்க. நாங்கள் நைட்டு 12 மணி 4 மணி வரைக்கும் செஞ்சிட்ருப்போம். 12 மணி ஆச்சுன்னா என்னை 2 பேரும் கலாய்ச்சிட்ருப்பாங்க. வாக்கிங் போகிற டைம் 12 மணி ஆச்சுன்னா நாய் உள்ள விடுற சத்தம் கேட்கும். அந்த டைமில் என் 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசான தாத்தா பாட்டி, அதாவது இறந்து போன தாத்தா பாட்டியெல்லாம் வேலைக்கு போகிற டைமு பாரு, தூக்கு போனி மாட்டிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க, உன்னை பார்த்துட்டே போவாங்க பாரு அப்படிங்குவாங்க. இவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சாலும் 2 பேருமே என்ன வச்சு செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஃபைனலாக அந்த இடத்துல இருந்த மஞ்சள் எல்லாமே நான் எம்டி பண்ணி காலி பண்ணி அமுச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கு மேலே உருண்டை வேக வைக்கிற வேலை தான் பெண்டிங்கில் இருக்குது. உருண்டை வேக வைக்கிற பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ ரெகுலராக என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பர்சனலாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் டேக் கேர். பை நண்பர்களே.